திருச்சி ஸ்ரீரங்கத்தில் 18 வயதான கல்லூரி மாணவி ஒருவர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. பார்க்கலாம் விரிவாக. நான் பிற பொருளுக்கு எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் ஐயா. என் பிள்ளையை காப்பாற்றி ஒரு நல்ல செஞ்சு கொடுங்க. ஆசையாசையாய் வளர்த்த தன் செல்ல மகளை சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒருவரால் பறிகொடுத்து நிர்கதியாய் நிற்கிறார் இந்த தந்தை. அத்தனைக்கும் காரணம் விவரம் அறியாத வயதில் மகளுக்கு ஏற்பட்ட காதல். திருச்சி ஸ்ரீரங்கத்தின் ராஜகோபால நகரைச் சேர்ந்தவர் ஜெயஸ்ரீ. 18 வயதான இவர் திருச்சியில் உள்ள பிரபல கல்லூரியில் இளங்கலை ஆங்கிலம் படித்து வந்த நிலையில் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த கிஷோர் என்ற இளைஞரை தன் பள்ளி பருவத்தில் இருந்து காதலித்து வந்திருக்கிறார். கிஷோர் தவறான நண்பர்களின் சகவாசத்தால் பல குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு நாளடைவில் சரித்திர பதிவேடு குற்றவாளியானதாக கூறப்படுகிறது. இதனிடையே இருவரின் காதலும் நாளுக்கு நாள் அதிகமாகியிருக்கிறது. தாங்கள் ஜோடி சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டு லைக்குகளை இருவரும் அள்ளி வந்ததோடு திருச்சி வட்டார இணைய உலகத்தில் பிரபல காதல் ஜோடியாகவே வலம் வந்திருக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி ஸ்ரீரங்கம் வடக்கு சித்திர வீதியில் உள்ள தன் நண்பர் வீட்டிற்கு ஜெயஸ்ரீயை அழைத்து சென்றிருக்கிறார் கிஷோர். அன்றிரவு அந்த வீட்டின் பின்புறம் உள்ள மாடியில் இருந்து திடீரென குதித்து ஜெயஸ்ரீ தற்கொலைக்கு முயன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதில் கிஷோர் உட்பட நண்பர்கள் 5 பேரை பிடித்த போலீசார் அனைவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் சம்பவத்தன்று இரவு இருவருக்கும் இடையே திருமணம் குறித்தான பேச்சுவார்த்தையில் தகராறு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் திருமணத்திற்கு விருப்பமே இல்லாத மனநிலையிலும் அதற்கு முட்டுக்கட்டை போடும் தொனியிலுமே கிஷோர் பேசி வந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவர பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரின் காதலன் கிஷோரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.